Tallyprimeல யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுக்காக செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செக்யூரிட்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பெனிக்கு தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Alt K ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் யூசர் ஆக்சஸ், இதில் வந்து கம்பெனி நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது நம்ம என்ன கம்பெனிக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனி நேம் இங்கே காட்டும். ஸோ ஏஎஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து கண்ட்ரோல் யூசர் ஆக்சஸ் டு கம்பெனி டேட்டா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நோவில் இருக்குது. நான் ஒய் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி எஸ்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் செட் பண்ண போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது கம்பெனியோட அட்மின்க்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நான் அட்மின்க்கு வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா நான்சி அப்படின்னு கொடுக்குறேன். தென் அதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த பாஸ்வேர்டை இங்கே மறுபடியும் ரீஎன்டர் பண்ண போகிறோம். ஸோ சேம் பாஸ்வேர்டு நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். அதாவது நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை மறந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். இந்த பாஸ்வேர்டெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். யூசர் நேம் கொடுத்தாலும் சரி, அந்த யூசர் நேம்க்கான பாஸ்வேர்டும் நம்ம ரிமெம்பராக வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இமெயில் ஐடி ஃபார் ப்ரௌசர் ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இன் அக்கௌண்ட் காட்டுது. இங்கே வந்து நான் நன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி எந்த ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏஎஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்ற கம்பெனிக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. அதாவது அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டேலியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே காட்டும். இதில் வந்து ஏஎஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இந்த கம்பெனிக்கு தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனியை நான் என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து லாகின் ஆகும். ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காம இதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை கம்பெனி வேணால் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். பட் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து லாகின் ஆகும். ஸோ நான் யூசர் நேம் வந்து நான்சி அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ நான் நான்சி கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்மினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் கம்பெனிக்கு வந்து இந்த டேட்டா என்ட்ரிக்கு தனியாக, ஓனருக்கு தனியாக, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் Alt K கம்பெனிக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது. இது வந்து இதுக்கு முன்னாடி காட்டாது. நம்ம ஒன்ஸ் யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ஃபார் கம்பெனி, அதாவது நம்மளோட கம்பெனியை எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த ஏஎஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் வந்து என்ட்ரிஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து நம்ம எத்தனை பேருக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட யூசரோட நேம்ஸ் ரோல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் ரோலில் டேட்டா என்ட்ரி, ஓனர், ஸோ நான் இந்த ரெண்டு ஆப்ஷனும் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Tally.net ஆடிட்டர், Tally.net ஓனர், Tally.net யூசர், இது மூணும் வந்து நெட்வொர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். ஸோ இதில் பண்ண முடியாது. அதுக்காக நான் டேட்டா என்ட்ரி, ஓனர் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு மட்டும் நான் இங்கே யூசர் ரோல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்களோட நேம் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ரோஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுக்குறேன்.
இப்போ அடுத்து வந்து ஓனர் ஒன்று கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர் ரோல்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல், இன்னொன்று ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல். ஸோ டேட்டா என்ட்ரிக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, ஸோ இந்த டேலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓனர் அப்படின்னு ஒரு ரோல் செட் பண்ணியிருக்கேன். ஓனருக்கு வந்து என்னென்ன பெர்மிஷன் அலோவ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியறதுக்காக டிஃப்ரென்ஸ்க்காக நான் 2 யூசர் ரோல்ஸ் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் 3 யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று அட்மின் நான்சின்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று டேட்டா என்ட்ரிக்கு வந்து ரோஷன் அப்படின்ற நேமில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அடுத்து ஓனருக்கு வந்து அருள் அப்படின்ற நேமில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒருத்தராக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூசர். ஸோ இந்த யூசர் வந்து எந்த யூசரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்ற யூசரில் தான் இருக்குது. அட்மின் நான் நான்சின்னு சொல்லி செட் பண்ண யூசரில் தான் இருக்குது. அட்மினுக்கு வந்து என்னென்ன லிமிடேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லிமிடேஷன்ஸுமே கிடையாது. ஸோ க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், தென் வவுச்சர்ஸ் என்ட்ரி போட்டுக்கலாம், அடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ, டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ இதில் அவங்க எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிக்கலாம், எல்லா டிஸ்பிளேவும் பார்த்துக்கலாம். தென் அடுத்து கம்பெனியில் போயிட்டு இங்கே சேஞ்ச் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் சேஞ்ச் யூசர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு இன் யூசர்ஸ், இதில் வந்து எது லாகின் ஆகிருக்குன்னா நான்சி. ஸோ அட்மின் தான் லாகின் ஆகிருக்கு. நான் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஓனருக்கு நான் அருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த யூசரை நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் யூசரில் யூசர் நேம் நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ அருள் அப்படின்னு நம்ம செட் பண்ணது வந்து ஓனர். ஸோ இவங்களோட யூசர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரு. ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூசர் நேம் ஓனரோட பெர்மிஷன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் சேம். அட்மினுக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் ஓனருக்கும் இருக்க போது. அதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், வவுச்சர்ஸ் போட்டுக்கலாம், ரிப்போர்ட்ஸும் எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். ஓனருக்கும் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. ஸோ அவங்களும் வந்து இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனியில் போயிட்டு சேஞ்ச் யூசரில் இப்போது டேட்டா என்ட்ரிக்கு நான் ஒரு நேம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, ஸோ டேட்டா என்ட்ரிக்கு அந்த நேமை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து டேட்டா என்ட்ரிக்கு அலோவ் பண்ண பர்சன் யூசர் நேம் நான் கொடுத்துருக்கேன் ரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் க்ரியேட் மட்டும்தான் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அவங்க க்ரியேட் ஆப்ஷன்ஸில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. தென் வவுச்சர்ஸ் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம், வவுச்சர் என்ட்ரி போட்டுக்கலாம். தென் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அவங்க போட்ட வவுச்சர்லேருந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அவங்க பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ அனாலிசிஸ் இதில் இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் அவங்க பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா என்ட்ரிக்கு இவ்வளோ தான் பெர்மிஷன்ஸ். ஸோ என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஓனருக்கும் அட்மினுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது, அவங்க எல்லா ஆப்ஷனுமே இல்லை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க க்ரியேட் மட்டும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ணிக்க முடியாது. தென் வவுச்சர் என்ட்ரி போட்டுக்கலாம், வவுச்சர் போட்ட வவுச்சர் அவங்க டிஸ்பிளே பார்த்துக்கலாம். பட் பேலன்ஸ் ஷீட்டோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ, ஸ்டாக் சம்மரியோ எந்த ஒரு டிஸ்பிளேவும் அவங்க பார்த்துக்க முடியாது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் கம்பெனியில் போகிறேன். இங்கே வந்து நான் யூசர் வந்து அட்மின் அதாவது நான்சின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த யூசர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் கம்பெனியில் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த யூசரோட நேமில் வந்து பாஸ்வேர்டு
இருக்குது அந்த பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லை நம்மளோட பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிடுச்சு, சீக்ரெட்டாக வச்சுருக்கணும் நம்ம பாஸ்வேர்டு, அது லீக் அவுட் ஆகிடுச்சு, தெரிஞ்சிச்சு, நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் வந்து இங்கே நான்சி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓல்டு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டில் வந்து நம்ம என்ன பாஸ்வேர்டாக சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த நியூ பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு. ஸோ மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.